நம்ம காஞ்சிபுரத்துக்கு அடியாளமே நம்ம பட்டு சேலை தான். அதை நான் தயாரிக்கிறேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. பச்சை ஒரு இடத்துல நிறைய கம்பெனி வந்துருச்சு, நமக்கு வேலை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு மேல ஏன்பா இந்த தறி கட்டிட்டு அழணும்? என்னால இந்த தறியை விட்டுட்டு வர முடியாதுப்பா. ஐயா, பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இனிமேல் அவ்வளவுதான். முஷின் தறி ஒரு நாளைக்கு 4 சேலை நெய்யுது. நீ ஒரு சேலைய 4 நாளா நெஞ்சுக்கிட்டு இருக்க. சம்பளத்தை குறைச்சிட்டாங்க குமாரு. நம்ம வேலை நிறுத்தம் பண்ணாதான் நமக்கு ஒரு வழி பிறக்கும். அதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது பச்சை. ஏன் குமாரு? பச்சை, இதுல ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு டூப்ளிகேட். மக்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? ஏங்க, நீங்க ஏன் வேற வேலைக்கு போக கூடாது? கைத்தறிக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. எது ஒரிஜினல் பட்டு எது போலியான பட்டுன்னு தெரியாத அளவுக்கு இப்ப நிலைமை இருக்கு. இந்த நாடாவை இப்படி பிடிச்சு இந்த பக்கம் அனுப்புனா அந்த பக்கம் வரும். ஏங்க, அவனையாவது படிக்க விடுங்க. அவனையும் தறியில விட்டு கெடுக்காதீங்க. பச்சை, நான் கம்பெனில சேர்ந்த 6 மாசத்துல என்ன பர்மனன்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 30,000 சம்பளம். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. சொன்னா கேளு, என் கூட வந்துடு. பச்சையை வர சொல்லுமா. அவர் வீட்டுல இல்லங்க. கடன் வாங்கிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா? வெளியே வாடா பச்சை. எல்லாம் மாறிடும் கோமதி. நீங்க இந்த தொழிலை விடாத வரைக்கும் எதுவும் மாறாதுங்க. பச்சா, என்னாச்சு? வெள்ளைய பாரு. அப்பா, இனிமேல் நீ வேலைக்கு போவேனாப்பா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 50,000 சம்பளம்பா. இனிமே நம்ம குடும்பத்தை நான் பாத்துவேன். இனிமேல் நான் வேலைக்கு போகலப்பா. ஆனா நான் நெசவாளின்னு சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. ஆர்வ கோளாறு பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்கப்பா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸே பார்க்கலாம்.